மகத்தான பலன்களை பெற்றுத்தரும் மாசி மகம் அன்று என்ன செய்யலாம்? மாசி மாதத்தில் மகா நட்சத்திரம் வரும் நாளை மாசி மகம் என கொண்டாடப்படுகின்றோம். எல்லா மாதங்களிலும் மகம் நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகம் நட்சத்திரம் மட்டுமே மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அது மிகவும் சிறப்பான நாளாகும். மாசி மகம் நாளானது கடலோடு விழா என்றும் தீர்த்தமாடும் விழா என்றும் அழைக்கப்படுகிறது. மகத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் என்பது நம் முன்னோர்களின் வாக்கு. ஒவ்வொரு மாதமும் மக நட்சத்திரம் வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மக நட்சத்திரத்தை மாசி மகம் என்று சிறப்பித்து கூறுவது வழக்கம். இந்த வருடம் மாசி மகம் மார்ச் 12ஆம் புதன்கிழமை அன்று வருகிறது. இந்த நாளில் புண்ணிய நதிகளில், கோவில், குளம், கடல் என எங்கு சென்று புனித நீராடினாலும் அது மகத்தான பலன்களை தருவதுடன் நம்முடைய பல ஜென்ம பாவத்தை போக்கக்கூடிய அற்புத நாளாகும். சிவன், விஷ்ணு, முருகனுக்கு உகந்த நாள். மகாவிஷ்ணு, உமா மகேஸ்வரன், முருகன் ஆகிய 3 தெய்வங்களுக்கும் உகந்த நாள் மாசி மகம். உமாதேவியர் மாசி மாதத்தில் மகா நட்சத்திரத்தில் தான் தட்சனின் மகள் தாட்சாயணியாக அவதரித்தார் என்பதால் மிகவும் புண்ணிய நாளாக கருதப்படுகிறது. இந்த நாள் பெண்களுக்குரிய விரத தினமாக போற்றப்படுகிறது. பாதாளத்தில் இருந்த பூமியை பெருமாள் வாராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் மாசி மகத்தன்று தான். முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகும். அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பன் என்ற பெயரும் முருகனுக்கே உண்டு. இதற்கு காரணமான தந்தைக்கு முருகன் மந்திரம் உபதேசம் செய்த நாள் மாசி மகம்தான். சிவபெருமான் வருணனுக்கு சாப விமோசனம் அளித்த இந்த நாளாகும். இதனால் தான் சிவனை வழிபடுவதற்கு உகந்த நாளாகிறது மாசி மகம். பாதாளத்திலிருந்து பூமியை பெருமாள் வாராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்த நாளும் மாசி மகத்தன்று தான். இதனால் தான் இந்த நாள் பெருமாளை வணங்குவதற்குரிய நாளாக ஆகின்றது. எல்லா தெய்வங்களையும் வழிபடுவதற்கான சிறப்பு நாளாக அமைகிறது மாசி மகம். இந்த நாள் தான் தோஷங்கள் நீங்கும் புனித நாளாக கருதப்படுகின்றது. இந்த நாளில் புண்ணிய ஸ்தலங்களை தரிசிப்பதும் புண்ணிய நதிகள் மற்றும் தீர்த்தங்களில் நீராடுவதும் பாவங்கள் போகும் என்பது ஐதீகம். கும்பகோணம், ராமேஸ்வரம் போன்ற இடங்களில் தர்ப்பணம், பிதுர்க்கடன் செய்வது நன்மை தரும். பெண்களுக்கு மிகவும் உரிய தினம். இத்தினம் பெண்களுக்கு மிகவும் உகந்த தினமாகும். இந்த நாளில் பெண்கள் தாங்கள் தாலி கயிற்றை மாற்றிக்கொண்டால் கணவரின் ஆரோக்கியமும் ஆயுள் பலமும் அதிகரிக்கும். இந்த நாள் முப்பெரும் கடவுள்களுக்கும் உகந்த நாளாக கருதப்படுவதால் பெண்கள் கோயிலுக்கு சென்று வழிபடுவது மிகவும் நல்லது. மாசி மகம் ஏன் இவ்வளவு சிறப்பு? பிற தலங்களில் செய்யும் பாவம் காசி தலத்தில் தீரும். காசியில் செய்த பாவம் கும்பகோணத்தில் நீங்கும் என்பதே கும்பகோணத்தின் சிறப்பு. மாசி மகம், மகா மகம் என்றாலே நினைவுக்கு வருவது கும்பகோணம்தான். கும்பகோணம் இத்தகைய சிறப்பு பெற்றுள்ளதற்கு ஒரு புராண வரலாறு கூறப்படுகிறது. முன்னொரு காலத்தில் பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழியப் போகிறது என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட பிரம்மா உயிர்கள் அனைத்தையும் அழிந்து விடுமே என அஞ்சி சிவபெருமானிடம் முறையிட்டார். பல புண்ணிய தலங்களிலிருந்து மண், அமுதம், அனைத்து ஜீவராசிகளின் ஜீவ வித்துக்கள் அனைத்தையும் சேர்த்து ஒரு கும்பத்தில் வைத்து அதை மங்கள பொருட்களால் அலங்கரித்து அதன் 4 புறங்களிலும் வேத ஆகமங்களை வைத்து வில்வத்தால் அர்ச்சனை செய்து மேருமலையில் வைத்திடும்படி சிவபெருமான் பிரம்மனிடம் கூறினார். பிரம்மனும் அவ்வாறே செய்தார். பிரளயம் வந்தபொழுது அனைத்தும் வெள்ளத்தில் சிக்கி அழிந்தன. அமுதம் நிறைந்த குடத்தை வெள்ளம் உருட்டி சென்றது. அக்குடம் ஒரு இடத்தில் தடைபட்டு நின்றது. அந்த இடம்தான் கும்பகோணம். சிவபெருமான் வேடன் உருகொண்டு அக்கும்பத்தின் மீது அம்பெடுத்து அதை உடைக்க செய்தார். குடம் உடைந்து அமுதம் வழிந்து 8 திசையிலும் பரவியது. குடத்தை அலங்கரித்த பொருட்கள் வெவ்வேறு இடங்களில் விழுந்து லிங்கங்களாக காட்சி அளித்தன. அதன் பிறகு பிரம்மா படைப்பு தொழிலை தொடங்க சிவபெருமானிடம் அனுமதி கேட்டார்.
சிவன் சம்மதிக்க பிரம்மன் மனம் மகிழ்ந்து பூர்வ பட்சத்தில் வரும் அசுப நட்சத்திரம் நாளில் கொடியேற்றம் செய்து பெருமாளையும் தேவியையும் 8 நாட்கள் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளச் செய்தார். 9வது நாள் மேரு மலையைப் போல உயர்ந்து தேர் செய்து அதில் பஞ்சமூர்த்திகளையும் எழுந்தருளச் செய்தார். 10வது நாளான மகா நாளில் பஞ்சமூர்த்திகளையும் வீதி உலா வரச் செய்து மகாமக தீர்த்தத்தில் தீர்த்தம் கொடுக்கும் மாசி மகா விழா ஆரம்பித்து வைத்தார். இந்த அடிப்படையில் தான் மாசி மகா விழா ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. இத்தினத்தில் தீர்த்த கரைகளில் தர்ப்பணம், பிதுர்க்கடன் ஆகியவை செய்தால் அவர்கள் பாவங்கள் நீக்கி நற்கதி பெறுவார் என்பது நம்பிக்கை. மாசி மகா விரதம். மாசி மகத்தன்று விரதமிருக்க விரும்புவர்கள் காலையில் எழுந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராட வேண்டும். நீராடிய பின்னர் விரதமிருந்து சிவன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்ய வேண்டும். முழுநேர விரதம் இருக்க முடியாதவர்கள் ஒருவேளை உணவு சாப்பிட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம். மாசி மகத்தில் புனித நீராட முடியாதவர்களும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்களும் மாசி மக புராணத்தை படிக்கவோ அல்லது கேட்கவோ செய்யலாம். அன்றைய தினம் முழுவதும் வேறு எந்த பணிகளை செய்தாலும் இறைவனை மனதில் நினைத்து ஒரே சிந்தனையோடு இருக்க வேண்டும். மாசி மகத்தில் நீராடுதல். மாசி மகத்தன்று கடல், குளம், ஆறு என எந்த நீர் நிலையங்களாக இருந்தாலும் அதில் புண்ணிய நதிகளாக கங்கை கலந்திருப்பதாக ஐதீகம் உள்ளது. அது மட்டுமின்றி மாசி மகத்தன்று புனித நீராடினால் 7 ஜென்ம பாவங்களையும் அடியோடு போகும் என்பது ஐதீகம். பலன்கள். மாசி மகத்தன்று குழந்தை இல்லாத தம்பதிகள் விரதமிருந்து அன்னதானம் செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மாசி மகா நாளில் புனித நீராடி இறைவனை வணங்கினால் சகல தோஷங்களும் நீங்கும். மேலும் குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். உயர் படிப்பு படிக்க விரும்புபவர்கள் மாசி மகா நாளில் தொடங்கினால் அதில் சிறந்து விளங்கலாம். மாசி மகத்தில் பெண்கள் புது மாங்கல்ய சரடு கட்டிக்கொள்வது மிகவும் சிறப்பானது. மாசி மகா நாளில் அம்பிகையை குங்குமத்தால் அர்ச்சித்து வழிபட்டால் இன்பமும் வெற்றியும் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. ஆகவே இந்த சிறப்புமிக்க மாசி மகா நாளில் புனித நீராடி வழிபாடு செய்து மகிழுங்கள். புனித நீராடி தங்கள் பாவங்களை போக்கிக் கொள்கிறார்கள். தங்களை புதுப்பித்தும் கொள்ளும் புண்ணிய நாள் மாசி மகம். கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, காவிரி, சராயு, குமரி ஆகிய நவநிதிகள் என போற்றப்படுகின்றன. புண்ணிய நதிகளாக போற்றப்படும் இந்த நதிகளை நீராடினால் பாவங்கள் தொலையும் என்பதால் ஆண்டு முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் இந்த நதிகளில் புனித நீராடி தங்களின் பாவங்களை போக்கிக் கொள்கிறார்கள். இதனால்தான் புனித நதிகளான இவைகளில் அதிக பாவங்கள் சேருகின்றன. இதனால் கவலையடைந்த அந்த நதிகளும் சிவபெருமானிடம் சென்று தங்களிடம் சேர்ந்த பாவங்களை போக்கிக் கொள்ள என்ன வழி என்று கேட்டன. அதற்கு அவர் மகா நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணையும் மாசி மாதத்தில் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் சென்று நீராடி உங்கள் பாவங்களை தீர்த்து கொள்ளுங்கள் என்றார். அதன்படி நதிகளும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் எழுந்தருளி தங்கள் பாவத்தை போக்கிக் கொண்டு தங்களை புதுப்பித்து கொள்ளும் புண்ணிய நாள் இந்த மாசி மகம். அதை போன்று வருண பகவானின் தோஷங்களை போக்கி சிவபெருமான் இந்த நாளில் யார் ஒருவர் நீர் நிலையங்களில் நீராடுகின்றார்களோ அவர்கள் பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என வரமளித்த இந்த நாள் மாசி மகம்தான்.